நாம் வாழ்கின்ற நாட்டில் ஒரு பக்கம் சில சிறுவர்கள் போதைகளுக்கு அடிமையாகி பெரிய குற்றச் செயல்களில் ஈடுபட்டு தங்களுடைய எதிர்காலத்தையே அழித்துக் கொள்கிறார்கள். அதே சமயம் மற்றொரு பக்கம் அறிவார்ந்தவர்களாகவும் ஒழுக்கம் மிக்கவர்களாகவும் வளர்ந்து சமூகத்திற்கு பயனளிக்கும் மனிதர்களாக மாறுகிறார்கள். இந்த இரு நிலைகளுக்கும் இடையிலான மிகப்பெரிய வித்தியாசம் கல்வி. அது வெறும் எழுத்தறிவு மட்டுமல்ல, நல்லொழுக்கம், சிந்தனை, பொறுப்பு உணர்வு ஆகியவற்றை வளர்க்கும் கல்வி. இந்த உண்மையை இஸ்லாம் மிகவும் அழகாக எடுத்துரைக்கிறது. இஸ்லாம் கல்வியை அறிவை சேர்ப்பதற்காக மட்டுமல்ல, மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கான ஒளியாக கருதுகிறது. அறிவு மனிதனை உயர்த்தும். அறிவோடு ஒழுக்கம் சேர்ந்தால்தான் ஒரு சமூகம் நிம்மதியுடனும் பாதுகாப்புடனும் வளர முடியும். கல்வி இல்லாத அறிவு ஆபத்து. ஒழுக்கம் கொண்ட கல்வியே சமூகத்தை காக்கும். இதை இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது. அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? திருக்குரான் 3:39 இன்னும் படித்திடு உன் இறைவனின் பெயரால். திருக்குரான் 96:1. இஸ்லாம் கல்வியால்தான் மனிதன் உயர வேண்டும் என்று தொடங்கிய மார்க்கம். போதைக்கு அடிமையாக்கும் அறியாமை மனிதனை குற்றவழிக்கு இட்டுச் செல்கிறது. அறிவும் ஈமானும் சேர்ந்த கல்வி மனிதனை சமூகத்தின் ஒளியாக மாற்றுகிறது. இதை குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. எனவே இது நேரான பாதைக்கு வழிகாட்டுகிறது. திருக்குரான் 17:9. உண்மையான கல்வி மனிதனை தவறான வழிகளிலிருந்து காக்கிறது. வல்ல ரஹ்மான் துணை புரிவானாக. ஆமீன்.